என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இடியே விழுந்தாலும் தாங்கி கொள்ளும் இதயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 ராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அடிக்கு மேல அடி. மறுபடியும் என்ன நடக்க போகுது? ஒரே சனி பயிற்சி அடி வாங்கியாச்சு, இன்னும் முடியல. அதுக்கு இடையில இப்ப ராகு பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி. இந்த 2025ல இந்த 2025 ஆண்டு எப்படிதான் இருக்கும்? இந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வருமா? எவ்வளவோ பாரங்கள், எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் 26 மே மாசத்திலையும் குரு பயிற்சி வருது, ஏப்ரல் மாசத்துல ராகுகேது பயிற்சி வருது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள், கும்பம் ராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்கள், இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் அதாவது குறிப்பா நம்ம இந்த 3 ராசியை எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பக்கம் அடினா இந்த 3 ராசிக்கும் 4 பக்கமும் அடி. அப்படி எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சு போராடி அடுத்து ஏதாவது நல்லது நடக்குமா? இந்த 2025 இந்த புது வருஷம் பிறக்க போது, தமிழ் வருஷம், சித்திரை மாசம், விசுவாவாசு வரணும். இந்த வருடமாவது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஏப்ரல்ல இந்த மாசத்துல உங்களுக்கு 26 ராகுகேது பயிற்சி, அதுக்கப்புறம் மே மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா குரு பயிற்சி. இதனுடைய பலன்களையும் நம்ம சேர்த்து இந்த புது வருஷம் எப்படி இருக்கு, தமிழ் வருஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறிட்டார். ஒரு 7ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா? 2 ஆண்டு காலம் 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா தொழில், நட்பு, வண்டி வாகனங்களையும் அதில் கொண்டு வந்துக்கலாம். 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம். இந்த மாதிரி 7ஆம் இடங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில, அதாவது விபத்துகள் கூட இதுல உண்டு. சிம்மராசி அன்பர்கள் கணவன் மனைவி யுத்தம் இப்படி எல்லாம் சந்திச்சு போராடி பண நஷ்டங்கள் எல்லாம் என்னென்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டேன். இனிமே ஒரு பிரச்சனை சந்திக்க போறேன்னா அதான் இடியே விழுந்தாலும் தாங்கி கொள்ளும் இதயம் சொன்னது காரணம் அதான். இனிமே ஒண்ணும் இல்லை, எல்லாமே நான் சந்திச்சாச்சு. புதுசா நம்ம சந்திக்க போறேன்னா எதா இருந்தாலும் பார்க்கலாமியா, என்ன கிரகம் வந்தாலும் வரட்டுமையா அப்படின்னு ஒரு தயார் நிலைமைக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த வேதனைகளும் கஷ்டங்களும் பழகிடுச்சு. அப்படி பழகினதுனால இந்த 2025 இந்த சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்த உள்ளது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அப்படி சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை வருடப்பிறப்பு ஒரு அற்புதமான வருடப்பிறப்பாக இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு ஆதாய ஸ்தானத்திலே குரு பகவான் வருவதால் சகலவித நன்மைகளும் உங்களுக்கு, இதெல்லாம் ரொம்ப நாள் போராட்டமா இருந்துச்சோ அந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும், சுபகாரியம் நடக்கும், மங்களம் பொங்கும். அதே நேரத்துல 2ஆம் இடத்துல, அதாவது ராசிலேயே உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்கு வராரு, 7ல ராகு வராரு. இது தொழில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட நட்பு விஷயத்துல, திருமண வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது உத்தமம். இப்போ நான் சொல்லக்கூடியது சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை, இது நான் சொல்லக்கூடிய அந்த 3 ராசிக்குமே பொருந்தும். சிம்மம், கும்பம், மீனம், இந்த 3 ராசியுமே 4 பக்கம் அடி வாங்கிக்கூடிய ராசி. ஏன்னா ராகு கேதால ஒரு பக்கம், குருவால ஒரு பக்கம், சனியால ஒரு பக்கம் சொல்றாங்க இல்லையா? இனிமே ஜாதகத்தையே பார்க்க மாட்டேங்க. எனக்கு இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி என் காதுல கேட்க கூடாது. ரொம்ப பேர் காதை மூடிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த சித்திரை இந்த பயிற்சி பலன் ஒரு பக்கம் இருந்தால், இந்த புது வருஷம் இருக்கு இல்லையா, சித்திரை புது வருஷம், ஆங்கில புது வருஷங்கிறது நமக்கு கிடையாது. தமிழருக்கு சித்திரை வருஷ பிறப்பு தாங்க வருடப்பிறப்பு. அப்படி பிறக்கக்கூடிய இந்த சித்திரை வருடம் புது வருஷம் சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வருஷ பிறப்புக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது அன்னம் கொடுங்க, யாருக்காவது தானம், சாப்பாடு கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு கொடுங்க. இல்ல
அரிசியாவது வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. எதுவுமே முடியல அப்படின்னா குளங்கள்ல, சில குளங்கள்ல, கோவிலுக்கர குளங்கள் இல்ல குளங்கள்ல மீன்கள் இருக்கும், பொறி வாங்கி போடு, சிறப்புங்க, நல்லது நடக்கும். அதே போல செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகள் இருப்பாங்க இல்லையா, ரோட்டு ஓரமா உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, புது செப்பல் வாங்கி கொடுங்க. அவங்க உடுத்திக்கிறதுக்கு ஏதாவது உடைகள் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நாள் உணவுக்கு ஏதாவது காய்கறி, அரிசி ஏதாவது வாங்கி கொடுங்க. ரொம்ப சிறப்புங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறவங்க, அவங்க தொழில் இருக்கு இல்லையா, ரொம்ப புனிதமான தொழில். அப்படிப்பட்ட அந்த தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தர்மம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது இந்த 3 ராசிக்குமே பொருந்தும். 3 ராசியும் இல்ல, 12 ராசி அன்பர்களுமே இதை செய்யலாம். துப்புரவு பணியாளர்களுக்கு இது போல நம்முடைய பிரச்சனைகளை அவர்களுடைய பிரச்சனையாக எடுத்து, அதாவது நமக்கு செருப்பு பிரச்சனை அவங்க தான் கண்டிப்பா நமக்கு தச்சு கொடுக்குறாங்க அவசரத்துக்கு, நமக்கு வீட்டுல குப்பை சேர்ந்தாலும் அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய, நம்ம எதை வேண்டாம் அலட்சியப்படுத்துறோமோ, நம்ம பார்த்து இது பண்றோமோ, இப்ப சாக்கடை நம்ம வீட்டு நிறைஞ்சு அப்படின்னா நம்ம எடுக்க மாட்டோம், டக்குனா வேணா அவங்க தான் நம்ம கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கடவுளுக்கு சமமானவங்க. கண்டிப்பா அவங்களுக்கு செய்யறது 100 மடங்கு பலன் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது பார்த்தா அப்படின்னா கும்பராசி. கும்பராசி அன்பர்களுக்கு ஏழலட்சுமி 2 ஆண்டு, அதுக்கப்புறம் ஜென்மச்சனி 2 ஆண்டு, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிருச்சு. ஏதாவது இன்னுமே செய்யறதுக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சாலும் ராகு உங்க பக்கம் வர்றாரு. ஒரு பக்கம் ராகு ஏப்ரல் மாசம் 26 வந்துருவாரு. குரு பகவான் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஜாதகமா தான் வர்றாரு, பயப்பட தேவையில்லை. அதனால எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இந்த புத்தாண்டு சித்திர புத்தாண்டு விசுவாவசு வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா அமைய போதுங்க, கவலையே இல்லை. நினைச்ச காரியம், எண்ணிய காரியங்கள் எல்லாம் கைகூடும். பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், பணத்துல ஏமாற்றம், குடும்பத்துல பிரிவினைகள், அண்ணன் தம்பிக்குள்ள பகை ஏற்பட்டது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நல்லது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே இப்படி எல்லாமே ஆகிப்போச்சு. ஏதாவது புதுசா நல்லது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த நல்லதை நான் சொல்றேன், நல்லது நடக்கும், நல்லது மட்டும் நடக்கும். கும்பராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஏன்னா ராகு வராரு, சீரும், சும்மா இருக்க விடாது நம்மள. இந்த கும்பராசி என்பர்களை சீரை வச்சு பார்க்கும், விளையாண்டு பார்க்கும். அமைதியா இருங்க. சரி, ரொம்ப உங்களுடைய கேரக்டர் நீங்க மாத்திக்கிறீங்க. நீங்க கோபசாலியா இருக்கீங்க, முன்கோபமா இருந்தா அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது வேலை உங்க வேலை மேல நீங்க ஆர்வத்தை செலுத்துங்க. படிக்கிற பசங்க படிக்கிறவங்க படிப்பு மேல ஆர்வம், எது உங்களுக்கு தொழிலோ, எது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது மேல நீங்க பயபக்தியா இருந்தா போதும். மற்றவங்களை பத்தி நீங்க எதையும் யோசிக்க தேவையில்லை. இந்த வருஷ பிறப்பு ஒரு சிறப்பான வருஷ பிறப்பாக உங்களுக்கு அமையும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்களும் நான் சொன்ன அந்த வழிமுறையை செய்யுங்க. இல்லாப்பட்டவனுக்கு தானம் கொடுக்கிறது, உதவிக்கரங்கள், அதாவது இந்த துப்புரவு பணியாளர்கள், செருப்பு தைக்கும் தொழிலாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா மீனராசி. இந்த மீனராசிக்கு ஒரு பக்கம் ராகு உட்கார்ந்துருக்காரு, ஒரு பக்கம் சனியும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கச்ச இந்த மீனராசிக்காரவங்களுக்கு இவங்களுக்கும் 4 பக்கமும் பிரச்சனை. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வர்றது? கண்டிப்பா இந்த புது வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படும். ராகு பயிற்சி ஆனாலும் சரி, குரு பயிற்சி ஆனாலும் சரி, இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு, அதை ராகு விட்டு விலகிடுவார். இந்த மாசம் 26ல விலகிடுவார். இந்த ராகு இருந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னா, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி உடம்புல உஷ்ணத்தால ஏதாவது கரும்புள்ளிகள் வர்றது, இது போல ஏதாவது ஒரு கோளாறுகளை பண்ணும். அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மாறி உங்களுக்கு ஆரோக்கியமும் குடும்பத்துல ஒற்றுமையும், சரிங்களா, பிரிவினைகள் இருந்தா அதுல ஒரு தீர்வும், உங்க மேல இருந்த கெட்ட அவப்பேறுகளும் மறைஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அன்பர்கள் மீனராசி என்பது. மீனராசிக்கு அற்புதமான இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பா அமைது. ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாகவே அமைந்துள்ளது. இந்த 3 ராசி அன்பர்களும் நான் சொன்ன அந்த சிம்ம ராசி, கும்பராசிக்கு சொன்ன வழிமுறையை நீங்க எடுத்துக்கலாம் பரிகாரமா. 3 ராசி அன்பர்களும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு, அதாவது தலைமுறை இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மரம், ரொம்ப வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளங்க. வீட்டிலேன்னு இல்லை, நம்மளுடைய ரோட்ல கூட நீங்க வளர்க்கலாம். பொது இடங்கள்ல கூட ஏதேனும் உங்களுக்கு அப்படி இருக்க வைக்கிற மாதிரி இடம் இருந்தா நீங்க வைங்க. அந்த மரம் பெருசா இணல் கொடுக்கட்டும். அதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, காலையில் 5 to 6 எழும்ப பாருங்க. இந்த 3 ராசி அன்பர்களும் 5 to 6 காலையில எந்திரிச்சு அவங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல வேண்டும். எண்ணிய காரியம் நடக்குங்க, இனிமே தோல்வி இருக்காது, பயம் தேவையில்லை, காரியம் ஜெயம் உண்டு.
3 ராசி அன்பர்களும் இந்த சித்திர வருஷ பிறப்பு, அதாவது நமக்கு ராகு கேது பெயர்ச்சியும் மற்றும் குரு பெயர்ச்சியும் நமக்கு ஜாதகமாக இருப்பதால் சகல நன்மைகளும் உங்களை தேடி வரப்போது. சந்தோஷ மலையில் நலையக்கூடிய ராசியாக இந்த சிம்ம ராசி, கும்பராசி, மீனராசி அன்பர்கள் இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல இடியே விழுந்தாலும் தாங்கிக் கொள்ளும் இதயம் அப்படிங்கிறது, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளியில காட்டாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ராசி அன்பர்கள் தான். தனிமையில தன்னுடைய கஷ்டத்தை தனக்கே சொல்லி புலம்பக்கூடிய ராசி அன்பர்களும் இந்த 3 ராசி அன்பர்கள் தான். வெளியில எப்பயுமே சிங்கமா இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களும் சரி. கும்பராசி அன்பர்களுக்கு புனிதமான ராசி கலசம், எப்பயுமே முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ராசி. மீன ராசி எப்படிப்பட்டாலும் சரி நழுவிக்கொண்டே போகும், யாரு கையிலையும் சிக்காது. ஆனா சிக்காம இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்பிக்கிறேன் அப்படின்னா, யாருடைய பொருளையும் நீங்க வாங்கி பொறுப்பு ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் வருஷ பிறப்பு 2025 விசுவாவசு வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல நல்ல விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்லயே நீங்க சொல்லுங்க. அதுக்கு கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோ நான் தெளிவா கொடுக்குறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.